நேத்தி இந்த எலெக்ஷன், இந்த சட்டமன்ற எலெக்ஷன் இந்த டயத்துல நேத்தி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல சிவகாசியில அந்த காட்டுனார்ங்கிற அந்த காட்டுனார் கோயிலுங்கிற அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க டாபிக்ல போகலாம். விருதுநகர்ல அந்த காட்டுனாருங்கிற பகுதியில பட்டாசு சாலை வெடி விபத்துக்கு உட்பட்டு, அதாவது அதிகப்படியான வெயில் இருந்ததுனால அந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதிகமாரியான, அதாவது வீரியம் மிக்க வெடி மருந்துகளை கையாண்டதுனாலவும் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதனால அந்த பட்டாசு ஆலையில 3 அறைகள் ரொம்ப தரமட்டமா இருக்கு, வெட்டிச்சு சுக்குநூறா இருக்கு. அதே மாதிரி அதுல கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அதுல 6 பேர் மட்டுமே படுகாயத்தோட மீட்கப்பட்டிருக்காங்க. பாக்கி 20 பேர் இறந்து போயிருக்காங்க. ரொம்ப இந்த எலெக்ஷன் டயத்துல ஒரு ஏத்துக்க முடியாதான ஒரு விஷயம். அதாவது நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஒரு உயிர் போறணும்னா அது கூட ஒரு காரணம் இருக்கணும். அது ஒரு அனாமத்தா போகுது பாருங்க. ஒரு இயற்கையா ஒரு உயிர் ஏறலாமே, இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இயற்கையா போகலாமே தவிர இது மாதிரி அனாமத்தா போறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. குறிப்பா இந்த மாதிரி பட்டாசாலையில வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு தினக்கூலி மாதிரி அன்னன்னைக்கு சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு, அன்னன்னைக்கு சம்பாதிச்சாதான் அவங்க குழந்தைகளை படிக்க வைக்க முடியும். அந்த மாதிரியான சூழல்ல உள்ளவங்க தான் அந்த மாதிரி பட்டாசாலைக்கு போய் வேலை செய்வாங்க. இப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பட்டாசு விபத்து நிறைய நடக்குது. இந்த சிவகாசிலையும் இந்த விருதுநகர்ல எல்லாம் நிறைய நடக்குது. இந்த ஆட்சியில உள்ளவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க யாருமே. அதனால மக்களை நீங்க நல்லா யோசிக்கணும். இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பட்டாசு விபத்துகள் அதிகமா நடக்காம இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு முதலமைச்சர் யார் ஆட்சி பொறுப்பு இருக்கிறாங்களோ அவங்களோட கவனத்துக்கு அது அங்க முறையான படி அந்த பட்டாசாலையை அவங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நாங்க எங்க வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி அனாமத்தா இனிமே மறுபடியும் எந்த உயிரும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கிய கோரிக்கையாகவும் இருக்கு. ஏன்னா இதுல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அடிக்கடி நடக்குது. எதனால நடக்குது? இப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அந்த பட்டாசு விபத்து ஏற்பட்டுருது. அதுக்கு நம்ம அதிகப்படியான வெயில்னு சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம காரணமா ஏத்துக்கவே முடியாது. எதனால? அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஒரு சொல்யூஷன், அந்த வெடி விபத்து ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன அறிவியல் ரீதி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆட்சி பொறுப்பு அது கவனத்துல முறையான அதிகாரத்தை கொடுத்து அவங்கள செயல்படுத்த வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இந்த வெடி விபத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வெடி விபத்தில் ஏற்பட்டு உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு எங்க சேனல் சார்பாக நாங்க ஒரு ஆறுதலை தெரிவிச்சுக்கிறோம், ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அந்த உயிர்கள் ஆன்மா சாந்தி அடையறதுக்கு நாங்க இறைவனை வேண்டிக்கிறோம். மீண்டும் மறுபடியும் மறுவீடியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரொட்டு புது டென்ட்.